Hello viewers, welcome to Chef Raghavan's factory. மதுரையோட சாப்பாடை பற்றி எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருப்போம். ஆனால் மதுரை டீ கடைகளுக்குன்னு ஒரு தனி அம்சம் இருக்குங்க. காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கிற கடைகளுங்க, நைட்டு வரைக்கும் வடையும் டீயும் மாற்றி ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், மத்தியானம் 12 மணிக்கு டீ கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அதனால தான் இன்றைக்கி டீ கடையை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலாமேன்னு வந்திருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, மழை பெஞ்சிட்டா போதும், கொடை பிடிக்காத மதுரைக்காரன் கூட பார்க்கலாம், வடை பிடிக்காத மதுரைக்காரனை பார்க்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மதுரை டீ கடை ஸ்பெஷல் பருப்பு வடை. ஸோ ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, மதுரை வந்து ஃபுட்டு ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும். எப்படி மட்டன், பரோட்டா, இட்லின்னு எல்லாமே ஃபேமஸோ அதே மாதிரி மதுரையோட டீ கடைங்கிறது ஒரு பெரிய ட்ரேடிங். இங்கே எப்படின்னா டீ, வடை இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. பருப்பு வடை இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிக்கான கடைகள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் எப்போயுமே கூட்டமாக நின்று வடை சாப்பிட்டு இருக்கிறத நம்ம மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம். இப்போது இந்த பருப்பு வடையில் கடைகளில் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, நம்ம வீட்டில் வந்து இப்போ வடை சுடணும்னா கடலை பருப்பை வாங்கி ஊற வச்சு நீங்கள் அரைச்சி பண்ணுறீங்க. ஆனால் கடைகளில் யூஸ் பண்ணக்கூடியதுக்கு பேர் பட்டாணி பருப்பு. இதுவும் பார்க்குறதுக்கு கடலை பருப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பட்டாணி பருப்பில் பண்ணுறதுனால தான் கடையில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் மசாலாஸும் மாறும். இப்போது டீட்டெயில்டாக 2 பருப்புக்கும் என்ன வித்தியாசம், எதனால் ஒரு டேஸ்ட்டாக வருது, இதோட ஆனியன் கட்டிங் ஸ்பெசிஃபிக்காக எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் நம்மளோட வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ போகலாமா? இப்போ நான் பட்டாணி பருப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ரெகுலராக வீட்டில் வாங்குகிற கடலைப்பருப்பு. ஏற்கனவே நீங்கள் வடை சுடுறதுக்கு கடலைப்பருப்பை வாங்கி ஊற வச்சு ஆட்டிகிட்டு இருக்கீங்கள, அந்த கடலைப்பருப்பு தான் இது. இதுதான் நான் சொன்ன பட்டாணி பருப்பு. 2க்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. ஆனால் நீங்கள் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். சைஸாகவும் இருக்கட்டும், கலராகவும் இருக்கட்டும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கலர் கொஞ்சம் மங்கலாக இருக்கும். அதனால் நீங்கள் கடையில் போய் வடக்கி ஆட்டுற பட்டாணி பருப்பு அப்படின்னு கேட்டு பார்த்து வாங்குங்க. எல்லா பலசர கடைகளுமே ஈஸியாக கிடைக்கும். இப்போது நம்ம எப்படி பண்ணுறதுல சொல்கிறேன். ஒரு பவுலில் பட்டாணி பருப்பை 1 ஹவருக்கு, அதாவது 1 மணி நேரத்துக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க. மசாலா அரைக்கிறதுக்கு 1 கை அளவுக்கு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 5 மிளகாய் வத்தல், 4 பல்லு பூண்டு தோலோட, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெட்டி வச்ச ஆனியன். ஆனியன் எப்படி வெட்டணுங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். 1 ஹவர் ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை வடிகட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆனியன் கட்டிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்குங்க. நீங்கள் மெது வடையோ உளுந்த வடையோ பண்ணும்போது ஃபைன் சாப் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆனியன் நீளமாக இருக்கும். மதுரையில் இருக்க கடைகளில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டே அதுதான். நீங்கள் கரெக்டாக பொரிச்சு எடுக்கும்போது அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே நம்ம ஆனியன் சாப் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த கட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சைடில் இந்த சைடு பண்ணால் அது ஃபைன் சாப் ஆயிரும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த பக்கத்தில் இருந்து நீளமாக கொஞ்சம் வெட்டி விட்டுக்கோங்க. பருப்பு வடையில் ரொம்ப ஃபைன் சாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சாப்பிடும்போது பல்ல படாமல் இருக்கிறதுனால தான் அதோட டேஸ்ட்டு தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி வெட்டி போடும்போது நீங்கள் கடிக்கும் போது நரிச்சுன்னு கிறிஸ்பியாக ஆனியன் இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீளமாக இருக்கிறத கொஞ்சமாக அப்படி உதுத்து விட்டுக்கலாம், போதும். 150 கிராம் பருப்புக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் தாராளமாக போதும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது சோம்பு, பட்டை, பூண்டு, மிளகாய் வத்தல், இது 4ஐயும் போட்டு இந்த மாதிரி லைட்டாக கோர்ஸாக க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக ஓட வேண்டாம், ஏன்னா திரும்ப நம்ம பருப்பை போட்டு ஆட்ட போகிறோம். இப்போது அந்த பருப்பு போடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா வடிகட்டிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது அது தனித்தனியாக போயிடும். மிக்ஸி ஜாரில் போடும்போதும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு பருப்பை மிச்சம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம கடிக்கும்போது கொஞ்சம் முருகலாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது இந்த பருப்பு கூடையே நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபைனாக அரைக்கக்கூடாது. குறைன்னு இருந்தால் தான் நீங்கள் கடிக்கும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வடை ரெடி ஆகும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் சொன்ன மாதிரியே நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா உதுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு. நீங்கள் மிக்சியில் பருப்பு ஆட்டும் போதே கல் உப்பு போட்டு ஆட்டினாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இங்கே தூள் உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயமும் உப்பும் கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கட்டி சேராமல் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனாதாங்க டேஸ்ட்டு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, குட்டி குட்டியாக பால்ஸ், அதாவது உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். சின்ன சைஸில் பண்ணிங்கன்னா ரொம்ப முருகலாக இருக்கும். பட் நீங்கள் கடை சைஸில் வேணுன்னா கூட கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து இதை உள்ளங்கையில் வச்சு அமுக்கணும். ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா, 2 உள்ளங்கையை வச்சு நம்ம அமுக்குவோம். அது வந்து சைடு ஃபுல்லாக ரொம்ப தின்னாயிரும். பட் கடையில் இருக்க வடை வந்து அந்த மாதிரி இருக்காது. திரும்பவும் பாருங்கள், விரல் வச்சு அமுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா ரவுண்டாக வரும்.
இப்போது எண்ணெய் சூடாக ரெடியாக இருக்குது. நம்ம தட்டி வச்சுருக்க வடையை ஒன்று ஒன்றா உள்ளே பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பழகுறது கொஞ்சம் நாளாகும், பட் ரெகுலராக சுடுறவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் பொரியும் போது வடைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மசாலாவும் நல்லா வேகும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு பொரிக்கணும். கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ளேம் கொஞ்சம் கூட வச்சுக்கணும். இப்போது ஓரளவுக்கு ஹாஃப் கலர் வந்த உடனே கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போது டபுள் சைடு குக் ஆகும்போது ஆனியன்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வடை ரெடி. வழக்கம் போல் சாப்பிட போயிடலாம். கெட்டி சட்னி. இதோட ரியல் சவுண்ட் பார்த்தீங்களா? சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான், பட் கொஞ்சம் டெக்னிக் மட்டும்தான் வேறு. நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தவங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி ஆயிலோட ஹீட்டு எப்போ பரட்டி விடணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்யூ.